Hi Sai. Hi teacher. Hi Kiro. Hi teacher. How are you? I'm fine teacher. Okay. What's your doubt, Kiro? Teacher, ஃபீவருக்கு மட்டும் தான் லீவ் எடுக்கறாங்க. மத்ததுக்குலாம் லீவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு லீவ் எடுத்தாலும் ஃபீவருக்குனே லெட்டர் எழுதி தராங்க. லீவ் லெட்டரை ஃபீவருக்குனே எழுதுறாங்க. ஆனா வேற வேற ரீசனுக்காக தான் நீங்க என்ன பண்றீங்க? லீவு எடுக்கிறீங்க. அந்த ரீசனை எல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படிங்கறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். டீச்சர், நாளைக்கு எங்க மாமா கல்யாணத்துக்கு போறோம் டீச்சர். நாளைக்கு மாமாவுக்கு கல்யாணமா? I am going to uncle's marriage. டீச்சர், நாங்க நாளைக்கு காது குத்துக்கு போறோம். I am going to ear piercing ceremony. டீச்சர், நான் கண்ணுக்கு காட்ட போறேன். I am going to hospital for eye checkup. டீச்சர், நான் எங்க கோயிலுக்கு போறேன். I am going to temple festival. I am going to my native place for the temple festival. டீச்சர், நாளைக்கு எங்க அம்மா ஊருக்கு போறாங்க. அதனால என்னை துணைக்கு கூப்பிட்டாங்க. அதனால நான் போறேன். I am going to my native place with my mother for my mother's health. நாளைக்கு எங்க புது வீடு பால் காய்ச்சறோம் டீச்சர். அப்ப எங்களுக்கெல்லாம் விருந்து உண்டா? இந்த டீச்சர், I am going to my housewarming ceremony. நான் எங்க ஊர் திருவிழாக்கு போறேன். I am going to my native place for the temple festival. சாமி கும்பிட போறேன் டீச்சர். I am going to temple to worship God. டீச்சர், எங்க சித்திக்கு நிச்சயதார்த்தம். I am going to my aunt's betrothal. டீச்சர், நான் கோயில் திருவிழால பூக்களி இறங்க போறேன். I am going to the temple festival for fire walking. டீச்சர், மொட்டை அடிக்க போறேன். மொட்டை அடிக்க போறியா? I am going to tonsuring ceremony. டீச்சர், நான் நாளைக்கு கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு போறேன் டீச்சர். I am going to temple consecration. டீச்சர், பாட்டி இறந்துட்டாங்க. அதனால துக்கத்துக்கு போறோம். I am going to my grandmother's condolence. டீச்சர், நேத்து தலைவலி டீச்சர், நான் ஸ்கூலுக்கு வரேன். I suffered from headache, so yesterday I didn't come. டீச்சர், நேத்து எனக்கு வயிற்று வலி, அதனால நேத்து ஸ்கூலுக்கு வரல. I suffered from stomachache yesterday. டீச்சர், நேத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டீச்சர், அதனால என் முட்டியில கால்ல அடிபட்டு. Yesterday I met with an accident. My knee is severely injured. டீச்சர், எனக்கு வலது கையில எலும்பு விலகிருச்சு டீச்சர். I fell down and my right hand is fractured. தாத்தாக்கு முடியல டீச்சர், அதனால பார்க்க போறேன் டீச்சர். I am going to my native place to visit my grandfather. டீச்சர், நாளைக்கு படம் பார்க்க போறேன். அதுக்காக உனக்கு லீவ் வேணுமா? ஆமா டீச்சர். Hey. I am going to watch movie. Thank you. ഇവിടെ അല്ല അത്